யோ வர்ணா கயிறு தர்பீஸே, கொஞ்ச நேரம் கம்னு இருக்க மாட்டியாயா? சம்பந்தமே இல்லாம பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுன்னு இருக்க. கருமு நீ சண்டை கூட போடு, ஆனா இந்த லவ் கண்டென்ட் பண்ற லவ் யூ திவ்யா லவ் யூ அரோரான்னு சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அவனை தர்பீஸ ரெண்டா பொழந்துருவோம் பாத்துக்க. எப்ப பார்த்தாலும் சோறு 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 சோறுன்னு பா. ரம்யாவை பத்தி பிரஜின் சாண்ட்ரா கிட்ட போய் வத்தி வைக்கிற. ஏயா முட்டை பப்ஸ், ஆனா உன்னா ஏய் இப்ப என்னடானா கோவத்துல சூட்கேஸ் எட்டி உதைக்கிறேன் நீ. ஆனா உன்ன நான் யார் தெரியுமா? நான் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? இந்த பிக் பாஸ் சீட்டுக்குள்ள நான் தான் முதல்ல காலடி எடுத்து வச்சு வந்தேன். என்ன நீ என்ன மாமியார் வீட்டு மருக்கா வந்த? இது கூட பரவாயில்ல, திவ்யாவும் கெமியும் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. தலைவன் போறான் சட்டையை அவுத்துட்டு நல்லா தொப்பைக்கு மேல அர்ணா கயிறு வேற. கரெக்டா அவங்க பக்கத்துல நின்று தான் இவரு ட்ரெஸ் மாத்துவாராம். மனசுல ஆணழகன் நினைப்பு. யோ தர்பீஸே, நீயும் அந்த தொப்பையும் அதுக்கு மேல கட்டி வச்சிருக்க அந்த அர்ணா கயிறும். தர்பீஸே, நீ ஆல்ரெடி நிறைய அருவருப்பா பண்ணிட்ட. இப்ப பிக் பாஸ் முடியற நேரத்துல திரும்பவும் இந்த மாதிரி அர்ணா கயிறு காமிச்சிட்டு நின்னுட்டு இருந்த பாத்துக்கோ. இதுல புது சண்டை வேற பிரவீன் கிட்ட. என்ன உருவ கேலி பண்ணிட்டாங்கன்னு. எப்பா உன் உருவத்தை கேலி பண்ணிட்டாலும் யோ தர்பீஸே, அந்த துஷார கூட நீ ஒட்டி வைக்கலையா? என்னையா அந்த தடவை தடவுற? நீ ஆம்பளை பசங்களை கூட விட்டு வைக்க மாட்ட போலயே. அப்புறம் திவ்யா கிட்ட என்ன சொன்ன? நீயும் நானும் மதுரைக்காரங்க தானே. உங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேக்குற, நான் பேசி மயக்கிடுவேன். உன் லீலைகள்லாம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப திவ்யா கிட்டே வாலாட்டிட்டு இருக்க. கரும்புல எடுப்பாங்க சக்கரை. நீ பண்றதெல்லாம் பார்த்தா நீ சீக்கிரம் ஜெயிலுக்கு போக பாக்குற. சீக்கிரம் பெருசா மாட்ட போறடி மவனே.